க்ளோசிங் வர மாட்டேங்குது. என்ன ஒண்ணு டீம் இருக்குங்க சார். ஆனா டீம் வந்து ரன் ஆகல. அப்படியே தூங்குது. அது எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியலைங்க சார். போனா வேண்டாம்னு சொல்லுவாங்க, டீம் ஆக்டிவ் ஆக மாட்டேங்குது, போன் ரிஜெக்ட் எடுத்தா எடுக்க மாட்டேங்காங்க, சொன்னா கேட்க மாட்டேங்காங்க, கேட்டா வாரம்னு சொல்றாங்க, வர மாட்டேங்காங்க. அப்புறம் டீம் எல்லாம் தூங்குது. இதே கம்ப்ளைண்ட். ஆமாங்க சார். சேலத்துல நான் வந்து ஒரு 3-4 மாசம் முன்னாடி பார்த்தேன். அவங்க இமிடியேட்டா எம்எம்ஜில ஜாயின் பண்ணாங்க. இன்னும் 6 மாசம் கழிச்சு இப்ப அவங்களுக்கு இன்னைக்கு நைட்ல செஷன் இருக்கு. ஒவ்வொரு பெல்டெக்ஸ் டீம் மெம்பரும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஆடியோ இருந்தா உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். நீங்க யாரையும் பார்த்தா உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் வந்து கண் கலங்கியும் கூட ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு கமிட்டடா இருக்கீங்க? இதுதாங்க சார் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுல வந்தாதான் வருவான்ற நிலைமையில இருக்கேன். ஆனா நிறைய சேலஞ்சஸ், நீங்க சொல்ற சேலஞ்சஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்றேங்க சார். நான் சொல்றேன், இந்த கத்திய வந்து தீட்டாம மழுக்கு நடிச்சு வெட்டிக்கிட்டே இருக்கீங்க, வெட்ட மாட்டேங்குது. அதை தீட்டிட்டு வெட்டினா எப்படி இருக்கும்? ஒரு பகல் ஃபுல்லா இருந்து நீங்க வெட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆனா கத்தி ஷார்ப்பா இல்ல. அது வெட்டுமா? நல்ல ஷார்ப் ஆகிட்டு வெட்டினா வெட்டுமா? வெட்டாது. நீங்க ஷார்ப் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுன்னே தெரியலீங்களேங்க சார். எப்படி பேசணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உங்க வீடியோஸ ஒரு சில பார்த்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இப்பதான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாம் கரெக்டா பேசிட்டு இருக்கீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஆமா, நிறைய வார்த்தைகள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க சார். ஓகே, வெரி குட். படிங்க. இந்த 1 இயர் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க பிசினஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா போயின்னு இருந்துச்சு, இப்போ அப்படியே டோட்டலா டல் ஆயிடுச்சு. எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்க. இருக்கவங்கள வச்சுலாம் நம்ம நம்பிட்டு இருக்க கூடாது. புது மக்கள், புது விஷயங்கள் போயிட்டே இருக்கணும். அப்புறம் இருக்கவங்களை எப்போ ஓட வைக்கணும், அவங்க நம்ம கூட வந்து ஓடணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? உங்களோட வீடியோஸ்ல நான் முக்கியமா கத்துக்கின ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறவங்கள வந்து பாராட்டி பிசினஸ்க்கே யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல கேட்டேன். அது கரெக்டா? அத வந்து ஆமாங்க சார். ஓகே, வெரி குட். அதை யூஸ் பண்றீங்களா? சரியா இருக்கா? ரிசல்ட் வருதா? ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். வெரி குட், வெரி குட். வேற என்ன கத்துக்கிட்டீங்க? வேற என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு சில விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சொல்லும்போது எந்த இடத்துல எப்படி பேசணும், அது உங்களை பார்த்துதாங்க சார் நிறைய கத்துக்கிட்டேன். நீங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பா பேசுறீங்க இல்லைங்களா? வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், விட்டுருங்க. அதெல்லாம் உங்களை பார்த்தா கத்துக்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து வரலன்னா ஏன் வரல, எதுக்கு வரல, இல்ல நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட போய் ரொம்ப நேரம் நின்னு பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி பேசுவேன். இப்ப நீங்க பேசின அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்த பிறகு வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், அடுத்தது வேற ஆள பாத்துட்டு போலாம் அப்படின்ற மைண்ட் தாட் வருதுங்க சார். எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க சார். அதே மாதிரி பண்ணிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்க, மழுப்புற மாதிரி. கண்டிப்பா பண்றேன், ஆனா இப்ப இல்ல, பணம் வரட்டும் அப்படி பேசுறேன். அவங்களதான் எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியலைங்க சார். பணம் வரட்டும், இப்ப பண்ணல அப்படின்னு சொல்றவங்கள நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, அவங்க பணம் அரேஞ்ச் பண்ணி ஜாயின் பண்றாங்க, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்குதான் அந்த 3 மாசம் ட்ரைனிங் போட்டு பெண்ட கலத்தி நீங்க பேச ஆரம்பிக்கும் போது 30-40 பேரு அத இருக்கணும். அது வந்து எப்படி பண்றது? அதாவது நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க கனெக்ட் ஆகி நம்மளும் ஜாயின் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்க 10 பேர்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா 7 பேர் உங்களோட ஜாயின் பண்ண ரெடியா இருக்கு. அந்த மாதிரி பேசுறது கண்டிப்பா நீங்க அட்ஜஸ்ட் ட்ரைனிங், ட்ரைனிங்ஸ் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இது வெளியே இருந்து யூடியூப் பார்த்து வீடியோ பார்த்து எல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா அது சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஒரு 20 மெத்தட் இருக்கு. நீங்க ஒருத்தர் பணம் இல்லைன்னு சொல்லும்போது 20 ஸ்டெப்ஸ் அதுல யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியுமா? 20 ஸ்டெப்ஸ் என்னலான்னு? 21 ஸ்டெப்ஸ் தெரியாதுங்க சார். தெரியாது. அந்த 21 ஸ்டெப்ஸை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க பேச முடியும். சரிங்க சார். சரியா? அதெல்லாம் படிங்க. அதாவது லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, இப்படி போட்டோம் அப்படின்னா போட்டோம். எந்த பணம் செலவழிக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, படிக்காதீங்க. இல்ல சிக்கல் இருக்கு, படிக்கணும்.
இதுதான் நெட் மார்க்கெட்டிங் வாழ்க்கை, இனிதான் நான் பண்ண போறேன், இதுல தான் நான் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெல்லு போடாம நெல்லு வளராது. கண்டிப்பாங்க சார். எனக்கு தெரிஞ்சத ஆமா. நான் சொல்றேன். ஓகே. கண்டிப்பாங்க சார். அது வந்து பணம் இல்லன்னு சொல்லுவாங்க, டைம் இல்லன்னு சொல்லுவாங்க. கம்பெனி ஓடி போச்சுன்னா, இந்த பணத்த கண்லே காட்ட மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ம். நெறைய பார்த்துருக்கேன். இந்த கம்பெனி பிரான்ச் எங்க இருக்கு? சும்மா என்டயே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றாங்க அவ்வளவு பேரையும் நீங்க மனசார அவங்கள கூட ஜாயின் பண்ண வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அதுதான் நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும். அதான் படிக்கணும் 1. 2வது வந்து அது மட்டும் இல்லாம உங்க டீம் யாரெல்லாம் தூங்குதா? அந்த டீம் எப்படி சேர்த்து கொண்டு போணும்? அவங்கள எப்படி எப்படி ஆமா. அவங்கள எப்படி கூடயே வச்சிருக்கணும்? வர்ற ஏற்ற தாழ்வு எல்லாத்துலயுமே அவங்க நம்ம கூட எப்படி இருக்கணும்? அதுல 1, 2 கலண்டு போனாலும் சரி, மத்தவங்க எப்படி நம்ம கூட வச்சிருக்கணும்? நம்ம எப்பவும் எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது எல்லாம் அதுவும் சேர்ந்து படிப்போம் அது கூட. லீடர்ஷிப் ட்ரெய்னிங்ஸ் அந்த மாரி ட்ரெய்னிங்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும். சரிங்க. உங்களுக்கு படிக்காமலே இப்படியே வீடியோ பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தா, கண்டிப்பா அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. அப்படி எதுவும் படிக்கணும் வைக்கணும்னா நீங்க கண்டிப்பாங்க சார். பேசலாம். படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் நெறைய இருக்குங்க சார். ஆசைங்க சார். ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் வந்து படிக்கணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க சும்மா வந்து ஒரு ரூ. 500 1000 அப்படி சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. பெரிய பெரிய லெவல்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டக்கூடாது. சின்னதா பண்ணிட்டு அத கண்டிப்பா. படிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்களே யூஸ் பண்ணி நீங்க எப்படி பில்டெக்ஸ் நீங்களே வாங்கி நீங்களே ஆ பிளெட்ஜ் பண்ணி அதெல்லாம் நீங்க எப்படி பழகுறீங்க? அதே மாரி இதுவும் ஆமா. சின்னதா பழகும். சரிங்க சார். வேற எதுவும் சொல்லணும், கேட்கணும் உங்களுக்கு? வேற எதுவும் இல்லைங்க சார். சரி. வேற எதனா கோச்ட்ட கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன சப்போர்ட் வேணுமோ பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு கண்டிப்பாங்க சார். அதுல எவ்வளவு சாரா இருந்தாலும் நம்ம பிசினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சா கூட எதனா ஒரு சூழ்நிலையில எதனா ஒரு இதுல நம்ம அடிபட்டு வந்தாலும் எப்படியாச்சும் நம்ம கிட்ட இந்த மாதிரி நம்ம மறுபடியும் அதுதான் சொல்லுவாங்களே பழமொழி இருந்து குத்துட்டு திரிஞ்சு வாங்குற கதை அந்த மாதிரி 2-3 பேர்கிட்ட நம்ம பைசா குடுத்துட்டு நம்ம கரெக்ட் டைமுக்கு நமக்கு ரிசீவ் ஆகாம ஆனா அவங்க கேட்கும்போது அவ்வளோ இது பண்ணி கேட்டு வாங்கிட்டு ரொம்ப இது பண்றாங்க சார். அதை எப்படிதான் அவாய்ட் பண்றதுன்னே தெரியல சார். இல்ல 2 விஷயமா எம்எம்ஜி கல்ச்சர் இது எம்எம்ஜி ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியும் அப்படின்னா, யாருக்கு பணம் குடுத்தாலும் சரி, அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராட்டாலும் நடக்கும். அப்படின்னா மட்டும் தான் பணம் குடுக்கணும். இது எம்எம்ஜியோட தாரக மந்திரம். நீங்க அந்த 3 பேருக்கு குடுத்தீங்களா, அந்த பணம் தராட்டினா நடக்கும் அப்படின்னு நினைச்சு குடுத்தீங்களா? ஆமா சார். அப்ப ஏன் தேடுறீங்க? விட்டுருங்க பணத்த. ஆனா அவன் சொன்ன டைம் இதுவா இப்போ அதிகமாகுது இல்லைங்க சார். இப்ப நீங்க அதனாலதான் சொன்ன மாரி குடுக்கல அந்த பணம். அதனால நம்ம பிசினஸ் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலமா? ஆமா நம்ம வாழ்க்கை என்ன? மக்கள் என்ன? என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? நமக்கு புரியல அப்படின்னா, இங்க மாட்டிக்கிட்டு இப்படிதான் முழிப்போம். சார் அவரு எந்த கான்செப்ட்ல சொல்றாருன்னா, ரூ. 1,00,000 குடுங்க, ரூ. 10,00,000 தரேன். ஆ. அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ 1,00,000 அவங்க கேட்டாங்கன்றதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, வெளியில வாங்கி குடுத்துட்டாங்க. சரி. இப்ப அது ரூ. 10,00,000 தரேன்னு சொன்னது 10 நாள்ல தரேன்னு சொன்னாங்க. இப்ப 2 மாசம் ஆகுதுங்க சார். சரி. பணம் திரும்பி வரல. அப்போ வாங்குன இடத்துல இப்ப கடன் கேக்குறாங்க இல்லீங்களா திருப்பி? மறுபடியும் இவங்க கடன வாங்கி கடன் குடுக்குறாங்க. இவரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். அது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சா? மக்களுக்கு யார்கிட்ட காசு குடுக்கணும், குடுக்கக் கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்க. நாங்க சொல்லிக் குடுக்குறது எல்லாமே வெறும் எம்எம்ஜி கூட்டம். எங்க கூட்டத்துக்குள்ள மட்டும் தான் பேசுறோம். எங்க எதுக்கு செய்றோம் தெரியுமா? ஏன்னா வெளிய உள்ளவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னு புரியாது. நான் சொன்ன விஷயம் ஆமா. வேற ஒருத்தருக்கு யாரும் கேட்டா தெரியும். கோச்சஸ் யாரும் லைன்ல இருக்கீங்களா? கேபி யாரும் பேச முடியுமா? நான் என்ன சொன்னேன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நாங்க பேசுற பாஷை வந்து உங்களுக்கு புரியாது. எஸ். ஸ்வேதா மேம் நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு இவங்களுக்கு புரியல, இவங்க அப்ளைனுக்கு புரியல. நீங்க சொல்லுங்க. நம்ம வந்து யாருக்காவது பணம் குடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளவு பணம் குடுக்கணும்? அந்த பணம் நம்மளுக்கு திரும்ப வரலனாலும் பரவால்ல. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு அமௌண்ட் நம்மளால குடுக்க முடியுமோ, அவ்வளவு பணம் தான் குடுக்கணும். அவங்க ரூ. 10,00,000 பண்ணி தரலனாலும், இவ்வளவு பணம் குடுத்தா இது எனக்கு போனாலும் பரவால்ல, நஷ்டம் ஆனாலும் பரவால்ல, அவங்க திரும்ப தரலனாலும் பரவால்ல. அந்த அளவு பணம் மட்டும் தான் அவங்கள்ட்ட குடுக்கணும். இப்ப நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு கண்டிப்பாங்க.
புரிஞ்சா நான் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? நான் சொன்ன உங்க 2 பேருக்கும் புரியல. இவங்களுக்கு புரிஞ்சு பாத்தீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. இத நீங்க கேட்கவும் இல்ல. நான் சொன்னது உங்களுக்கு 2 பேருக்கும் புரியவும் இல்ல. இத வந்து நான் YouTubeல போடுறேன். உங்க பேரெல்லாம் கட் பண்ணிட்டு நான் போடுறேன். மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. கண்டிப்பாங்க சார். புரியுதாம்மா நான் என்ன சொல்லனே? இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி இப்ப நான் புரியுதுங்க சார். ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைக்கு கேட்கற மாதிரி கேட்கேன். அந்த 1 லட்ச ரூபா கொடுக்கும்போது, இந்த 1 லட்ச ரூபா எடுத்துட்டு ஓடி போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு ம். உங்க அப்பா குடுத்தாரான்னு கேளுங்க அவர்ட்ட. இல்லைங்க சார். அவரே கடன் வாங்கி தானேங்க சார் குடுத்தாங்க. அந்த பணம் கடன் வாங்கி குடுங்க. அவன் தராட்டினாலும் பரவாயில்ல. அப்படின்னு நினைச்சாரா அவரு? இல்ல, இல்ல. இல்லையே. அவங்க தந்துருவாங்கன்ற அதுதான். நம்பிக்கையில குடுத்தாங்க. நான் இத கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆமா, தராட்டினாலும் பரவாயில்ல. அப்படிதான் குடுத்தேன் அப்படின்னாரு. அது நான் சொல்லுது அவருக்கு புரியல. எம்எம்ஜி ரூல்ஸ் நாங்க ஆமா. சொல்லிக் கொடுக்கறத ஃபாலோ பண்ணா லைஃப்ல எவனும் எங்கேயும் மாட்ட மாட்டான். அப்படி எங்க மாட்டினாலும் சரி, எப்படி என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம எல்லாரும் ம், ம். ஓசில யூடியூப் பார்த்து படிச்சுலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் பார்த்துலாம் படிக்க முடியாது. சரியான மென்டர்ட்ட நம்மளுக்கு நடக்கிற சிக்கல்களை ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி பண்ணணும். இங்க 10,000 20,000 குடுக்கறதுக்கு வலிக்கும். ஆனா எவனாவது 2 லட்சம் 3 லட்சம் ஆட்டை போட்டு போயிருவான். அப்பதான் விழிப்பாங்க. அதுக்கப்புறமும் அடுத்த குடுத்துக்கிட்டே அப்படியே காலம் அப்படி போயிட்டே இருக்கும். ஆனா அது படிக்கணும். நம்மளுக்கு மாத்திரம் யாருக்கும் தெரியறதே இல்ல. அதான் ரொம்ப துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். கண்டிப்பாங்க சார். இப்ப நீங்க கண்டிப்பாங்க சார். நான் உங்கள பத்தி இந்த இத பத்தி சொல்லியிருக்கேங்க சார். அவரையும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேங்க சார். அது சொன்னதுனால நடக்க போறது கிடையாது. அவரு இந்த மாதிரி குடுத்துட்டு போட்டோம். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு வேற வந்து கேட்பான். 5 லட்சம் தரேன்னு. குடுக்கட்டும். காலம் ஃபுல்லா குடுத்துட்டே இருக்கட்டும். சார் என்னோட இது என்னன்னாக்கா, எனக்கு அப்லைனரும் சரி, டவுன்லைன்லயும் சரி, கொஞ்சம் என்னோட இது என்னன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கினாங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுதாங்க சார். டீம வழிநடத்த சப்போர்ட்டிவா இருக்கும். ரொம்ப கரெக்ட். நிறைய பேர் எம்எம்ஜில ஜாயின்ட்டு தண்ணிக்கு இல்லாம தரைக்கு இல்லாம இழுத்துட்டு கிடப்பாங்க. நம்ம எம்எம்ஜி சொல்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொல்றது வேற மாதிரி இருக்கும். அவங்க சொல்றது ஆமாங்க சார். நிஜத்துக்கு மாறுபட்டு எங்கேயாவது சிக்கல் சின்னமாயி மாற்றதில்ல சொல்லுவாங்க. எம்எம்ஜி நேர்மையா உண்மையா மெதுவா போ அப்படி சொல்லுவாங்க. இந்த 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படுற பாடு இருக்குல்ல, இது எனக்கு தெரியும். அதனால கண்டிப்பா கொஞ்சம் கண்டிப்பாங்க சார். ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். அவங்களும் மாட்டிட்டு முழிக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த பணம் கொடுக்கும்போது ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த மாதிரி யோசித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது சிக்கல்ல மாட்டோமா? மாட்ட மாட்டோங்க சார். இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது வரணும்ன்ற மைண்ட் தாட் நமக்கு இருக்காது. நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது 10th படிக்கும்போது அத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கிட்டி எங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயம். இது ராணி புக்கு, கமுதம், கல்கண்டுன்னு வரும். அதுல ஒரு இடத்துல ஆடு இல்ல 6,000 இன்வெஸ்ட் பண்ணா 3 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல 6,000 பெரிய மேட்டர். எங்க வீட்டுல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஏதோ பேப்பர்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பணத்தை அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வச்சோம். அப்ப நான் வீட்டுல சொன்னேன், இந்த பணம் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டினாலும் பரவாயில்ல அனுப்பி வைங்க. ஓகேவா உங்களுக்கு? வராலும் பரவாயில்ல. சரி போட்டு விடுங்க, போட்டு விட்டோம். பரவே இல்ல. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க தப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் உஷாரா இருந்தேன். அப்ப இப்ப எப்படி உஷாரா இருக்கும்? எங்க எம்எம்ஜில எல்லாரும் எப்படி உஷாரா சொல்லிக் கொடுப்போம்? ஆமா. உஷாரா இருக்கணும். கண்டிப்பாங்க உஷாரா சார். இருக்கணும். அதாவது யானையை வாங்குவாங்க, துரட்டி வாங்க மாட்டான். அந்த 10 ரூபா துரட்டியை வச்சு யானையை அது ஆனா யானை எங்க பூட்டும், என்ன பண்ணும் என்னன்னு தெரியாது. அதோட கிடந்து மாரடிப்பாங்க. சிலவங்களுக்கு அப்படிதான் வாழ்க்கை பிடிக்கும். வாழட்டும்.